ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்கை வச்சு நம்ம ஒரு சின்ன ரைடு எடுக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன். நான் இந்த இடத்துல இருந்து இந்த தெரிதுக்கு பார்த்தீங்களா, இங்கே ஒரு அஹ், அதாவது இந்த இடம் இது வரைக்கும் நம்ம பண்ணவே இல்லை, விளையாடவே இல்லை, போவே இல்லை. அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு முயற்சி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்த்தேன். இதுவும் போக முடியும், பட் ஆனால் இது நல்லா இருக்குது. பெவரேஜ் அப்படின்னா அந்த அந்த சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள். இப்போ நம்ம இதை இது பண்ணலாம். இது கொஞ்சம் ஹெவி தான். ட்ரக்கு வந்து இது ட்ரைலர் வந்து கொஞ்சம் ஹெவியான ட்ரைலர் தான் போட்டிருக்கு. ஓகே, பக்கத்துலாம் இருக்குது. உள்ளுக்குள்ளே சவுண்டு சூப்பராக இருக்குது. வெளியே தான் சவுண்ட் நல்லா இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே சவுண்டு சூப்பராக இருக்குதுங்க. இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து கொண்டு போனோம். ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா, குட்டியாகுதுங்க. ஓ, உள்ளுக்குள்ளே ஒரு மேப் இருக்கிறனால நம்மளுக்கு டபுள் டபுளாக தெரியுதுங்க. உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு நேவிகேஷன் இருக்குது பாருங்க. வந்துட்டோம். எவ்வளோ சின்னதாக இருக்குல்ல. அவ்வளோதான். அழகு. இந்த வண்டி ரேட்டு கம்மி தாங்க. இதை வாங்கி வச்சுக்கிட்டு எங்கடா அது? ஆ, ஒருத்தர் ஒர்க்குக்கு போகலான்னு இருக்குங்க. இந்த வண்டியை வாங்கி வச்சுக்கிட்டு. ஓ, இங்கே நிறையா இருக்குங்க. இது எங்கே போகுது? இங்கே போகுது, தேவையில்லை. இது வேணாம், இது எங்கே வேணாம், இது வேணாம், இது மட்டும் தான். ஓகே, கண்டினியூ. சவுண்டு பார்த்தீங்களா? பழைய மாடல். ரெண்டு கலரும் மேட்ச், கொஞ்சம் லைட்டாக மெர்ச் ஆகுது பாருங்க. அவ்வளோதான், கரெக்டாக மேட்ச் ஆகுதுல்ல அந்த வண்டிக்கு. ஓகே, எடுக்கலாமா? அட்டகாசம். ஆனால் பிக்கப்லாம் இல்லை பெருசாக, ஸ்டார்டிங் பிக்கப்லாம். ஆனால் வண்டி தாறுமாறாக அது பார்க்குறதுக்கு லுக்கெலாம். இல்லை
வண்டி இழுக்க கஷ்டப்படுதுங்க. இது ஹெவி தான், ஹெவி ட்ரைலரோட தான், ஹெவி ட்ரைலர் தான். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பார்ப்போம், பெரிய ரோடு வந்தால் தான் தெரியும் இந்த அளவுக்கு வண்டி பிக்கப்பில் இருக்குதுன்னு. டர்னிங்லாம் பார்க்கணும், டர்னிங்லாம் எப்படி திரும்ப போகுது. ஓகே, இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த ஊரே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஊர். இந்த ஊர் சூப்பராக இருக்குது பாருங்க. ஆளுங்களாம் நின்று பேசி நிற்கிறானுங்க. எல்லாமே பக்காவாகுது இந்த இடத்துல. போங்கடா. அது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்களா, விளம்பரம்லாம் எப்படி போட்டுருக்கானு பாருங்க. சிலதெல்லாம் எனக்கு வாயில் ஒரு நுழையாதுங்க, அதனால் வார்த்தைகள் வராது, அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. தப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக பேசுகிறேன்னு. எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன பிக்கப் தான் இல்லை, வண்டியோட பிக்கப் பெருசாக இல்லை, பட் நல்லா இருக்குது பாருங்க. வண்டி தள்ளு கஷ்டப்படுது, ஏன்னா சின்ன வண்டி இல்லைங்க. ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ரேட்டு கம்மி தாங்க, ரொம்ப ஹெவி ரேட்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து என்னடா இது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நல்லா சாதாரண ஒரு வண்டி தான். பார்க்குறதுக்கு பாருங்கள் ஐ லுக்காக இருக்குது. இந்த மாதிரி ட்ரக்கு வந்து நம்ம ஊரில் நிறையா இருக்குங்க இல்லை, இந்த மாடல்லாம் இருக்குது. ஆனால் இது பார்க்குறதுக்கு அந்த டாக் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இதோட நல்லா பண்ணியிருக்கானுங்க இந்த ட்ரக்கை. நல்லா பண்ணிக்கிறானுங்க. ஆனால் இந்த ட்ரக்கு நல்லா திரும்புதுங்க, ஃபாஸ்ட் இல்லை, அதுதான் பெரிய மைனஸு இந்த வண்டியில். பார்க்கலாம், ஃபாஸ்ட் இல்லாட்டி கூட பேலன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு போனால் போதும். குயிக்காக வந்து 100 வந்து குயிக்காக அதை தாண்டினா போதும். செக் போஸ்ட் வருது, செக் போஸ்ட்டில் டோல்கேட், அதெல்லாம் லேட்டஸ்ட் வெர்ஷன். பானங்கள் தமிழில் சொல்லலாம், இது பேர் பானங்கள். இதே அப்போ அந்த ட்ரக்காக அதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாதி தூரம் தாண்டி போயிருப்பேன். இதில் அந்த அளவுக்கு போக முடியல, பட் ஆனால் நல்லாயிருக்கு. லுக்கு தான், லுக்குக்கு
பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இல்லை அப்படியே ஒரு மாதிரி இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. வித்தியாசமான ஒரு லுக்கு. ஏறது கஷ்டப்படுது. இந்த வெயிட்டுக்கே இந்த இதுக்கே கஷ்டப்படுதுன்னா பார்த்துக்கோங்க. இல்லை பிக்கப் இல்லை. இந்த மாதிரி வித்தியாசமான ட்ரக்லாம் ஓட்டினா நல்லா இருக்குங்க. உள்ளுக்குள்ளே பாருங்கள், உள்ளுக்குள்ளே பார்க்கறதுக்கு வேகமாக தெரியுது. ஆனால் அந்த வண்டி ஸ்பீடு போகுன்னு போட்டிருக்கான், நிறையா ஸ்பீடு போகணும். ஆனால் வந்து பாருங்கள், இந்த ஸ்பீடுக்கே எவ்வளோ தள்ளுது பாருங்கள். அதான் ரேட்டு கம்மியான வண்டிக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசங்க. வளைவுகள்லாம் இருக்குது, அந்த வளைவுகள்லாம் எப்படி திரும்பணும் பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். ஓஹோ, சென்சிட்டிவாக தாங்க இருக்குது. ஆனால் பரவாயில்ல. வண்டி எப்படி ஆடுது பாருங்க. 90க்கே ஆடுதுங்க, 90க்கு. 100 கூட தொல்லை இன்னும். அதுக்கே வண்டி ஒரு மாதிரி ஆடுது. பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்க. 100க்கு கஷ்டப்படுது. இன்னும் 100 வரல, இப்போதான் வந்திருக்கு. ஏய் கவுந்துராத பாருங்க, கவுந்துரும் போது. அப்போ இது வந்து நீங்கள் 150லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக கவுந்துருங்க. ஏன்னா சின்ன வண்டியில் பெரிய ஃபாஸ்ட்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. பா போங்க, 125க்கே சென்சிட்டிவாக இருக்குங்க, பயங்கர சென்சிட்டிவாக இருக்குது. பார்த்தீங்களா, பயங்கர சென்சிட்டிவாக இருக்குது. இதாங்க இதோட ஹையஸ்ட் ஸ்பீடு. இதுக்கு மேலே போகணுன்னா போய் எங்கேயே அடிக்க வேண்டியதான். பார்த்தீங்களா எப்படி வளையுது பாருங்க. ஆனால் அந்த வண்டி அப்படி கிடையாதுல்ல. இந்த வண்டி சரியான பிக்கப்பு. ஆனால் இந்த வியூவில் சூப்பராக இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு கரெக்டாக பளிச்சுன்னு இருக்குது. பிக் ரைட்லாம் ஓட்ட முடியாதுங்க இந்த வண்டியை, இந்த ட்ரக்கை வச்சுக்கிட்டு.
பிக் ரைட்லாம் ஓட்டினீங்கன்னா காலி தான். இந்த மாதிரி சின்ன ரைட்லாம் ஓட்டலாம். சவுண்டு தாங்க பாருங்களேன், ஆர்என் சவுண்டு பார்த்தீங்களா? டாக் மாடல். அந்த இதில் அந்த வண்டி தான் இப்போ நான் முடிச்சிருப்பேன். இதுவே முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ நம்ம போகிற இடத்துக்கு இது வரைக்கும் நம்ம போனதே இல்லைங்க. இதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். அது ஒரு நல்ல விஷயம். அது மூலமாக சில விஷயங்கள் ஓப்பன் ஆகும். அது வர நல்லது. பாருங்க, இதெல்லாம் மற்றெல்லாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா வியூ பாருங்க. சூப்பராக பாருங்க. வண்டி வந்து எல்லாத்துலேயுமே அந்த இது கரெக்டாக, அமைப்பு கரெக்டாக இருக்குது. ஆனால் இதை வச்சுக்கிட்டு நம்ம பெருசாலாம் ஓட்ட முடியாது. ஆனால் இந்த வண்டியை வாங்கி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாஃபு வேலைக்கு போட்டோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த வண்டியை வச்சுக்கிட்டு. நான் பார்க்கறதுக்கு கட்டியாக அழகாக இருக்கா. வீட்டில் இருந்து எல்லாரையும் கூட்டலாம் போகலாம், எங்கே வேணாலும். ஒரு கார் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியை. அது ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த மேடு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட போகுது பாருங்களா அந்த வண்டி ஏறத்துக்கு. அப்படியே குறையும் பாருங்கள். 58, 57 ஆக போகுது, 56, 55, 54, 53, 52 பாருங்க. குறையுதே தவிர ஏறல பாருங்கள். நான் ஆக்சிலேட்டர் அமுக்கிட்டு இருக்கேன். இந்த வண்டி வச்சுட்டு நம்ம வந்து லோக்கல் ட்ரைவ்லாம் பண்ணலாமே தவிர பெரிய ட்ரைவ்லாம் யூஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த வண்டியை வச்சு கொட்டுறது. வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா சொன்னல, புது இடம் எதுவுமே இல்லை பாருங்கள், எந்த மார்க்கும் இல்லை பாருங்கள். புதுசாக ஓப்பனாக இருக்குது, நல்ல விஷயம். பெரிய ஏதோ இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாதிரி இருக்கு. இல்லை வீட்டில் கட்டிட்டு இருக்கானுங்க நினைக்கிறேன். அழகு பாருங்க. அப்பா
அப்படியே உள்ளே போய் அப்படியே அங்கேயே நின்ட்டான் பாருங்க அவன். சவுண்டை பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. இங்கேருந்து வண்டி பாருங்க, வேற லெவலில் இருக்குதுங்க. பார்த்தீங்களா, வண்டி வேற லெவலுங்கப்பா. ஓகே, அப்படியே உள்ள போ. ட்ரெயின் வாங்கலாமா ஒரு தடவை? என்டர், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து நம்ம இதை கிளிக் பண்ணால் இதுக்கேற்ற மாதிரி அங்கே நிற்க வைக்கணும், இதை கிளிக் பண்ணால் நிற்க வைக்கணும். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, அதனால் இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம போக பார்க்கலாம் அதை பற்றி. அவ்வளோதாங்க. எக்ஸலண்ட். நல்ல ஒரு ரவுண்டு பாருங்கள். எதுவும் பெருசாலாம் ஒன்றும் முடியல, ஆனால் பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். ஓகே நண்பர்களே, இது ஒரு நல்ல ஒரு ரைடு தான். பட் ஆனால் இது வந்து வண்டி ரொம்ப ஸ்லோ, ரொம்ப ஃபாஸ்ட்லாம் கிடையாது. நீங்கள் வந்து என்ன தான் பவர்ஃபுல் வண்டி பார்க்கறதுக்கு லுக்கெலாம் பயங்கரமாக வேறு லெவலில் இருந்தாலும் கூட இது இன்ஜின் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இல்லை, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் ஆனால் நல்லா இந்த வண்டி வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ரைடெலாம் எடுக்காமல் நார்மல் ரைடை வச்சுட்டு அப்படியே பற்றி ஓட்டலாம். பட் இதை நம்மளோட ஒர்க்கர்ஸ்க்கு வாங்கி கொடுத்தோன்னா இந்த வண்டி வச்சு நல்லா சீனாக இருப்பாங்க அவங்க பார்க்குறதுக்கு. ஏன்னா அவ்வளோ லுக்காக இருக்குதுல்ல வண்டி பார்க்குறதுக்கு. அப்படி லுக்குன்னு ஒரு கிளாஸாக இருக்குது, பழைய மாடல் வண்டி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போதைக்கு நான் வந்து என்ன சொல்கிறது, உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தது வந்து வேறு ஏதாவது வண்டி வச்சு ஓட்ட முடியுமா பார்க்கலாம். இப்போதைக்கு பாய்.